வணக்கம் மக்களே நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா Chromepetல GTS Auto Airconditionerங்கிற காரு வண்டியில் நமக்கு காரில் எந்த மாதிரி ஒரு ஏசி ப்ராப்ளம்னாலும் அதை வந்துட்டு பக்காவாக சரி பண்ணி தராரு அண்ணன். ஸோ நம்ம இப்போது அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம இப்போ அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ விவசாயம் செல்வம் GTS Auto Airconditioner Chromepet. நான் கார் ஏசி ஃபீல்டில் ஒரு 21 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் ஓனா. அதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் வெளியே ஒர்க் ஷாப்பில் ஒர்க் கற்றுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 18 பேர் வேலை செய்கிறாங்க. டெய்லி ஒரு 20 வெஹிக்கிள் கிட்ட சர்வீஸ் பண்ணுறோம். வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் இது பண்ணுறோம். சர்வீஸிங், லக்ஸரி இது, டெம்போ ட்ராவல், மற்றபடி இது எல்லா வண்டியும் ஏசியை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம சப்போஸ் நான் ஏசி வண்டி ஏசி இல்லைன்னா கூட ஃப்ரெஷ்ஷாக ஏசி ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி ஏசி மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ்னால் ஸ்டார்ட் பண்ணி ஏசி ரன் பண்ண விடணும். அப்படி இல்லைன்னா அது வந்து என்ன சொல்கிறது, ஆயிலெலாம் வந்து சோக் ஆகிடும். ஆயில் சோக் ஆகி இல்லை கம்ப்ரஸர் லீக்கேஜ் வரும். இது மாதிரி இஷ்யூலாம் வரும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்படி ரெகுலராக எடுக்க முடியலன்னா கூட வீக்லி ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட்டு விடலாம். நீங்கள் இது மாதிரி ஏசி ஃபில்டர்ஸ் க்ளீன் பண்ணுறது நீங்களே கூட இது பண்ணலாம். எப்படி நான் ஒரு இதில் காமிக்கிறேன், ஒரு வண்டியில் பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து எக்ஸிவியில் எப்படி ஃபில்ட்ரு கட்ட போகிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டாஃப் சூர்யா கட்டுறாரு. சூர்யா எப்படி அதை ஃபில்ட்ரு கட்டுறதுன்னு காமி. ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு இந்த பேடை கட்டிடணும். பேடை கட்டிட்டு ரைட் ஹேண்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாஸ்டிக் வரும். கட்டிட்டு ஃபில்டர் ரிமூவ் பண்ணலாம். 2 ஃபில்ட்ரு வரும். அவ்வளோ ஃபில்ட்ரு போயிட்டு இருந்ததுன்னா க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைனா மாற்றிடலாம், நம்ம இஷ்டம் தான். அவர் டஸ்ட்டை பொறுத்து இருக்குது. இப்போ சூர்யா ரிமூவ் பண்ணி காட்டினார்ல இந்த ஃபில்ட்ரு, இது வந்து அப்படியே ஏர் வச்சு க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைனா சும்மா தரையில் 2 இது பண்ணாலே கிளியர் ஆகிடும். கிளியர் பண்ணி போடலாம். மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி க்ளீன் பண்ணி போடலாம். ரொம்ப மோசமாக இருந்தால் அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்கே ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸில் எல்லாமே கிடைக்கும். இது ஏசி ஃபில்டர்னா, ஏசி கேபின் ஃபில்டர்னால் கொடுத்துருவாங்க. அது பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டி கூலிங் காயில் லீக்கு. இப்போது காயில் கட்டி ரீப்ளேஸ் பண்ணுறோம். இது ரிமூவ் டேஷ்போர்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அந்த யூனிட் வெளியே எடுத்துருக்கேன். இப்போ இந்த வண்டிக்கு காயில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த இது பார்த்திங்கன்னா எஸ்டீம் 95 மாடல். இது கேஸ் ஃபில் பண்ணுறோம். லேட்டஸ்ட் இதுனால் இந்த மிஷினில் இது பண்ணுவோம். இது ஓல்டு மாடல்னால மேனுவலாக கேஸ் ஊற்றுறோம். சிலிண்டர் இதில் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். லேட்டஸ்ட்டுக்கு வந்து அந்த மிஷின் அப்படியே இதுக்கு இங்கே இது பண்ணுங்கள். லேட்டஸ்ட் இதெல்லாம் வந்து இந்த மிஷினில் செட் பண்ணி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ஃபில் ஆகிடும். லீக் டெஸ்டிங், வேக்யூம், கம்ப்ரஸர் ஆயில் ஃபில்லிங், கேஸ் சார்ஜிங் எல்லாமே இந்த மிஷினில் ஒரே இதாக முடிச்சிடும். இது ஓல்டு மாடல்னால நம்ம மேனுவலாக ஏற்றுறோம் இந்த கேஸ். இது வந்து 95 மாடல் எஸ்டீம். ஸ்கார்பியோ பார்த்திங்கன்னா 2012 மாடல். இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் லீக்கேஜ் ஆகி மோட்ரு கம்ப்ளைண்ட் வருது. அதனால் இது ரிமூவ் பண்ணி அந்த இடம் வந்து டிங்கரிங் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணுறோம். இது ஸ்கார்பியோவில்
இப்போ இது வந்து ஹோண்டா சிட்டி லேட்டஸ்ட்டு கூலிங் காயில் லீக்கு, அதுக்காக டேஷ்போர்டு பிரிச்சிருக்கும். அதே மாதிரி கம்ப்ரஸர் கண்டென்சர் வெளியே வரும். இது இந்த வண்டியில் வந்து கூலிங் காயில் லீக், அதுக்காக காயில் பிரிச்சிருக்கும். இதுதான் கூலிங் காயில். இது கட்டுறதுக்காக தான் இவ்வளவும் பிரிச்சிருக்கு. இவ்வளோ பிரித்தா தான் இந்த காயில் எடுக்க முடியும். காயில் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ புது காயில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மாட்ட வேண்டியது தான். அவ்வளோ. ஸோ மக்களே பாருங்கள், இதுதான் ஜிடிஎஸ் ஆட்டோ ஏர் கண்டிஷனர் சர்வீஸ் சென்டரோட வந்து டீம் இவங்க. ஸோ இப்போ டீமில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு பசங்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒரு ஃபீல்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களாம். ஸோ அதை பற்றி இப்போ அண்ணன் சொல்ல போகிறாரு, கேட்கலாம் வாங்க. ஒரு அருண் ஒரு 12 இயர்ஸாக இருக்கார் நம்மக்கிட்ட. எந்த ஒர்க் கொடுத்தாலும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவார். அதில் ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தா இம்போர்ட்டட் வண்டியில் லோகேஷ் எதுவாக இருந்தாலும் டேஷ்போர்டு எதுவாக எந்த ஒர்க்காக இருந்தாலும் இது பண்ணுறாரு. அடுத்த ஸ்பெஷல்னு பார்த்தா எலக்ட்ரிக்கலில் சூர்யா. இவர்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் இது இப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிடுவார். இதில் சப்ளை வரல, இது செக் பண்ணணும், இது பண்ணோன்னா எலக்ட்ரிக்கலே ஒரு பக்கா. தவல்குமார் இவர் வந்து ஒரு இப்படி ஒரு 7-8 இயர்ஸாக இருக்கப்போல் எந்த ஒர்க் கொடுத்தாலும் நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒர்க் எதுவுமே இருக்காது. இது பண்ணணுன்னா அப்படி பக்காவாக பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபிட் பண்ணோன்னா எல்லாம் இங்கே சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போவாங்க. லாஸ்ட்டு 2019 பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து விவி பஸ் சர்வீஸுன்ட்டு நமக்கு ஒரு 50 டெம்போ ட்ராவல் ஒரு சேலஞ்சாக கொடுத்தாங்க. சிட்டியில் ஃபுல்லாக விசாரிச்சுட்டு எனக்கு 20 நாளில் 50 வண்டி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தது. அவங்க கேட்ட மாதிரி அந்த டைமில் பண்ணி கொடுத்துட்டோம். நம்ம பசங்க டீம் ஒர்க்கு நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணோம். 20 டேஸில் 50 வெஹிக்கிள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் விவி பஸ் சர்வீஸுன்னு. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் திருவள்ளூர்லேருந்து ஒரு 25 டெம்போ வந்தது. அவங்களுக்கு ஒரு 5 நாளில் பண்ணி கொடுத்துட்டோம். நேஷ்னல் ரோட் சர்வீஸ்ன்ட்டு என்ஆர்எல் ட்ராவல்ஸுன்ட்டு அது மாதிரி இது பண்ணி கொடுத்துட்டோம். நம்மக்கிட்ட வந்தால் ஒர்க்கு நீட்டாக இருக்கும், குயிக்காக முடித்து கொடுத்துருவோம். ஸ்பேர்ஸ் எல்லாம் ஜென்யூன் ஸ்பேர்ஸ் தான். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒர்க் மோஸ்ட்லி இருக்காது. ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் வந்து ஜிடிஎஸ் ஆட்டோ ஏர் கண்டிஷனர்ஸோட குரூப். எங்ககிட்ட வந்து எந்த மாதிரி வண்டி வந்தாலும் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஏசி ஒர்க் தான் நாங்கள் வந்து பண்ணுறது. ஏசி நான் ஏசி வண்டியை கூட ஏசி வண்டியாக நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். அண்ட் அதே மாதிரி ஏசி இதில் வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரோம்பேட்டில் வந்து அடையார் ஆனந்த பவனுக்கும் போத்தீஸ்க்கும் சென்ட்ரலில் ஒரு ரோடு வரும், அந்த ரங்கசாமி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து லாஸ்ட்டில் நாங்கள் இருக்கோம். இவர் வந்து எங்கள் ஓனர் செல்வண்ணன். நாங்கள் வந்து இவர் வந்து எங்கள் ஓனர் மாதிரி கிடையாது, ஒரு பிரதர் மாதிரி தான் நாங்கள் வந்து பார்ப்போம். எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே நல்லா இதுவாக தான் பழகுவோம் ஃபுல்லாக. எப்படி சொல்கிறது, ஓனர் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து எதுவுமே இங்கே வந்து கிடையாது. அதுதான் எங்களுக்குள்ளே இருக்க ஒரே ஸ்பெஷாலிட்டி வந்து இதுதான். எல்லோரும் வந்து ஒரு டுகெதராக ஒன்றா இருப்போம் நாங்கள். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்ம அண்ணன்கிட்ட கேட்கும்போது ரேட் எல்லாம் வந்து ஒரு வண்டிக்கும் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதை பொறுத்து மாறும் அப்படின்னாரு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக வந்துட்டு ஒரு பேசிக் ப்ரைஸ் என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம கேட்கலாம். சொல்லுங்கண்ணா. பேசிக்காக இந்த சின்ன வண்டிலாம் பார்த்திங்கன்னா 1300
கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். இது டபுள் ஏசினா 1800 பண்ணுறோம். ஓகே. டெம்போ ட்ராவல்லாம் பார்த்தீங்கன்னா 2500. லக்ஸரி வெஹிக்கிள்னால் அந்த மாதிரி அதெல்லாம் கேஸ் கெப்பாசிட்டி எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே. மேக்ஸிமம் வண்டிக்கு வண்டி ஆமாம், கேஸ் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. சரி ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நீடு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் மாறும். ஆனால் வெளியில் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஜிடிஎஸ் ஆட்டோ ஏர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வெளியில் கம்பேர் பண்ணிவிட்டும் பார்த்துட்டு வரலாம் இங்கே. ரெண்டாவது வந்து இந்த சர்வீஸ்லாம் வந்து என்ன மாதிரி டைம்னா எடுப்பீங்க? நமக்கு டைம் ஒரே நாளில் எந்த இதுவாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இல்லை இப்போ நான் ஏசி வண்டி ஃப்ரெஷ்ஷாக ஏசி போனோன்னோட மார்னிங் கொடுத்தா ஈவினிங் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒரு இது ஏசி எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் மார்னிங் கொடுத்தா ஈவினிங் ரெடி பண்ணணும். கிட்ட ஒர்க்கர்ஸ் நிறைய இருக்கிறதுனால டக்கு வேலை முடிச்சு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு வித்தவுட் ஏசி வண்டிக்கு ஃப்ரெஷ்ஷாக ஏசி ஃபிட் பண்ணணுன்னா கூட மார்னிங் கொடுத்தா ஈவினிங் டெலிவரி கொடுத்துருவாராம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து நம்ம வியூவர்ஸ் இருக்காங்க. ஸோ சம்திங் யாரோ ஒருத்தங்க வீடியோ பார்த்துட்டு வெளியூர்லேருந்து இங்கே சென்னை ஏதோ ஷாப்பிங்க்கு வராங்க, ஏதோ ஒரு பர்சனல் வேலையாக வராங்க. ஸோ அவங்களுக்கு தான் வண்டியில் கம்ப்ளைண்ட் இருக்குது, ஒரு எமர்ஜென்சி பண்ணணும் அப்படின்னா உடனே பண்ணி கொடுத்துடலாம். உடனே பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த சிங்கிள் ஏசி இருக்கிற வண்டிக்கு கூட டபுள் ஏசி ஃபிட் பண்ணி கொடுப்போம். ஓகே. ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்கும். இப்போ ஸ்கார்பியோவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி இருக்காது, அது பண்ணி கொடுப்போம். மாருதி ஈக்கோக்கு வந்து பெரிய வண்டி அது சிங்கிள் ஏசி தான் இருக்கும், அதுவும் வந்து டபுள் ஏசி பண்ணி கொடுக்குறோம். ஓகே. எதுவாக இருந்தாலும் ஒரே நாள். அந்த சென்டர் ரோ வந்து மிடில் டாப்லேயும் பண்ணி தருவோம். டாப்பில் சென்டராக வந்துடும். ஓகே. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு என்ன மாதிரி ப்ரைஸ் வரும்? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஏசிக்கு வந்து ஒரு 15,000 கிட்ட வரும். 15,000 ரூபாய். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏசி பற்றி ஒரு காரோ டெம்போ ட்ராவலரோ எந்த வண்டியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஏசி கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குன்னா ஸோ ஜிடிஎஸ் ஆட்டோ ஏர் கண்டிஷனர் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நான் கான்டாக்ட் நம்பரும் லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அண்ணனை செல்வம் அண்ணன் பேர், ஸோ அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் செந்துரா வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye.